அனைவருக்கும் வணக்கம். மதுரை சித்திரை திருவிழா உலக புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் திருவிழாவாகும். சைவம் மற்றும் வைணவத்தை இணைக்கும் இந்த விழா மதுரையின் கலாச்சாரம் மற்றும் பக்தியின் அடையாளமாக திகழ்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி மகிழும் இந்த விழா ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பறைசாற்றுகிறது. இந்த மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஏன் ஆற்றில் இறங்குகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பச்சை பட்டு உடுத்தி வந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்க காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மதுரை என்றாலே திருவிழா தான். திருவிழா என்றால் மதுரை தான். உலகத்தை வியக்க வைக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கிவிட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. ஆனால் இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத பல அதிசயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு. பொதுவாக மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்க காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது அவர் என்ன நிறத்தில் பட்டுடுத்தி வருகிறார் என்பதை பொறுத்து அந்த ஆண்டின் விவசாயம் அமையும் என்பது நம்பிக்கை. ஆனால் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால் அவர் அழகர் உடுத்தும் அந்த பட்டு துணியின் ஒரு ரகசிய அறையில் வைத்து வர்ண ஜபங்கள் செய்யப்படும். பச்சை பட்டு என்பது புதன் கிரகணத்தின் அம்சம். புதன் அறிவிற்கும் செழிப்பிற்கும் அதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை சித்திரை திருவிழா மக்களின் புத்திசாலித்தனமும் வைகை கரையின் செழிப்பும் அந்த பச்சை பட்டின் அதிர்வுகளால் காக்கப்படுவதாக ஒரு ஐதீகமாக இருக்கு. மதுரை மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் மற்றும் கல்யாணத்தின் போது இங்கு மாற்றப்படும் திருமாங்கல்யம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு மகா சக்தி பீடத்தின் ஒரு அங்கமாக கருதப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை திருவிழாவில் புதுப்பிக்கப்படும் தாலி மற்றும் சரடு அம்மனுக்கு சாற்றப்பட்டு பழைய தாலி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அது மாங்கல்ய பலத்தை அதிகரிப்பதாக நம்பப்படுது. திருக்கல்யாண வைபவத்தில் அம்மனுக்கு கோவில் தேவஸ்தானம் மற்றும் மன்னர் திருமலை நாயக்கனாருடைய சார்பில் பட்டு வஸ்திரமும் புதிய திருமாங்கல்யமும் சாத்தப்படும். வைகை என்று அழைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் புராண காலத்தில் இது வேகவதி ஆறு. கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு நீர் மேலாண்மையின் குறியீடு. வைகை ஆற்றின் நீர்வரத்து குறைந்த காலங்களில் கூட அழகர் இறங்கும் அந்த நாளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதாக மதுரையின் மூத்த குடிமக்கள் இன்றுமே அடித்து சொல்கிறாங்க. அழகரின் வாகனமான தங்க குதிரையின் கால்கள் ஒன்று மண்ணில் படும்போது அங்கிருக்கக்கூடிய நீரூற்றுகள் ஊக்கமடைவதாக அறிவியலின் கலந்த ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் தோல் பையில் தண்ணீர் நிரப்பி அழகர் மீது பேச்சுவாங்க. இது அழகருடைய சினத்தை தணிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இதன் பின்னணியில் ஒரு மருத்துவ காரணமும் உண்டு. சித்திரை மாதம் கடும் வெயில், லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் பொழுது அம்மை போன்ற நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்கும். இந்த தண்ணீரில் வேப்ப இலை, மஞ்சள் மற்றும் சில மூலிகைகள் கலக்கப்படும். அழகர் மீது பட்டு அந்த தீர்த்தம் மக்கள் மீது தெளிக்கப்படும் பொழுது அது ஒரு இயற்கையின் கிருமி நாசினியாக செயல்படுகிறது. மீனாட்சி அம்மன் சைவம் மற்றும் கள்ளழகர் வைணவம் விழாக்களில் இங்கு ஒரே நேரத்தில் நடப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சமூக நல்லிணக்கத்தின் புரட்சி. மன்னர் திருமலை நாயக்கராருடைய காலத்தில் இருவேறு நேரங்களில் இங்கு எந்த திருவிழாக்களில் ஒன்றிணைந்தாரோ அதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் நகரத்து மக்களையும் ஒரே புள்ளியில் இணைக்க அவர் கையாண்ட தந்திரம்தான் இது. இது மதுரை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக 12 நாட்கள் இருக்கு.
மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண கள்ளழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வராரு. ஆனால் அவர் வருவதற்குள் திருமணம் முடிந்து விடுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் கடக்காமல் ஆற்றில் இறங்கி மக்களுக்கு காட்சியளித்து வீடு திரும்ப. அது மட்டும் இல்லாமல் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக காரணம் என சொல்லப்படுது. உண்மையில் அழகர் மலையில் தபம் செய்த முனிவர் இங்கு மாண்டுகமாக ஒரு மாறும் படி சாபமிட்டிருக்காங்க. அந்த சாபம் நீங்க கள்ளழகர் ஆற்றில் இருந்து இங்கு தேனூர் மண்டபத்தில் அந்த முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பார். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கி வருவதற்கு இதுதான் முக்கிய ஒரு காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கள்ளழகர் இங்கு இறங்கும் பொழுது பச்சைப்பட்டு அது விவசாய செழிப்பை குறிப்பதாக நம்பப்படுது. இங்கு மதுரை நான்மாட கூடல் நகரமாக மதுரையில் தினம்தோறும் திருவிழா தான். சித்திரை திருவிழாவின் பிரதிதம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மறுநாள் நடக்கும் தேரோட்டம், அதைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மதுரை வாசிகளுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது ஆண்டுதோறுமே நடக்கும் நிகழ்வு என்றாலுமே ஆண்டுக்கு ஆண்டு அழகரை காண வரக்கூடிய கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்று வானில் முழு நிலவு ஜொலிக்கும் நிலை, தலை நிறைய மல்லிகை பூக்களை சூடி கூட்டமாக மதுரை பெண்களை தரிசிப்பதும் தனி அழகு. அழகர் மலையில இருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு மாண்டுக்கு முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்து விட்டு இங்கு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பும் வரை இங்கு சுவாமி இன்னைக்கு எங்கே இருக்கிறது என்பதை சித்திரை திருவிழாவின் மதுரை வரும் கூடிய மக்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு. தன்னுடைய தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் கல்யாணம் நடக்கும் பொழுது செய்தியை கேள்விப்பட்டு கள்ளழகர் இங்கு திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில இறங்கி சகல கோலங்களோடும் மதுரை நோக்கி வராரு. அது மட்டும் இல்லாமல் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்திருக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க இங்கு முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காகவே இவர் அழகர் மலையிலிருந்து வருவதாகவும் சொல்லப்படுது. அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்துமே ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். அந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டு புடவைகள் இருக்கும். கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அழகர் வண்ண புடவையை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும், சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் இங்கு மதுரையில் விளைச்சல் போதிய அளவு இருக்காது, நாட்டின் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி மதுரை மக்களுடைய ஒரு முக்கிய நிகழ்வாக தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மதுரை கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.